அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன தகவலை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்னா தர்பூசணியோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உறவுகளே. அப்போ தான் அதில் இருக்க ஆரோக்கியமான நன்மைகள் உங்களுக்கு முழுசாக தெரியும். உடல் குளிர்ச்சி 92% நீர்ச்சத்து இருப்பதால் கோடை வெயிலில் உடல் சூட்டை தணித்து உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் தர்பூசணி. புற்றுநோய்க்கு ஒரு தடுப்புனே சொல்லலாம் தர்பூசணியை. இதில் உள்ள லைகோபின் என்ற சத்து புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்க உதவுகிறது. குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கிறது. சர்க்கரை நோய் மேலாண்மை. இதில் கிளைசெமிக் இன்டெக்ஸ் குறைவாக இருப்பதால் சரியான அளவில் சாப்பிடும்போது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை தரும். இதய ஆரோக்கியம். இரத்த அழுத்தத்தை குறைத்து இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கற்கள் உருவாகுவதை தடுக்கிறது. வைட்டமின் ஏ மற்றும் சி இருப்பதால் முகம் பொலிவு பொறுவதோடு இளமையாகவும் இருக்க உதவுகிறது. வயதான காலங்களில் வரும் கண் புரை மற்றும் பார்வை திறன் குறைபாட்டை தடுக்க உதவுகிறது தர்பூசணி. உடல் பயிற்சி செய்பவர்களுக்கு ஏற்படும் தசை வெளியை போக்க இதில் உள்ள சிட்ருலின் உதவுகிறது. செரிமான கோளாறு. இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை நீக்கி செரிமான மண்டலத்தை சீராக்க வைத்திருக்க உதவுகிறது. ஆஸ்துமாவுக்கு ஒரு தடுப்புனே சொல்லலாம். இதில் அதிகப்படியான வைட்டமின் சி இருப்பதால் சுவாசப்பாதை கோளாறுகள் மற்றும் ஆஸ்துமா பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது. தர்பூசணி காயில மட்டும் இல்லை, தர்பூசணி விதைகளிலும் அதிகமாக சத்து இருக்கான். பலர்கள் விதை சாப்பிடாம அப்படியே துப்பிடுவாங்க. ஆனால் தர்பூசணி விதைகள் புரதச்சத்து, மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் அதிக விதைகளை காய வைத்து வறுத்து சாப்பிட்டால் அது நமக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும், நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இயற்கையான வயாக்ரான்னு சொல்லலாம் தர்பூசணி. தர்பூசணியில் சிட்ருலின் என்ற அமோனிய அமிலம் உள்ளது. இது இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இது இதயம் மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆற்றலுக்கும் ஒரு இயற்கையான பூஸ்டாக நமக்கு உதவுகிறது. தோலிலும் நன்மை உண்டு. அதாவது நம்மளுடைய தர்பூசணி தோல் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஆரோக்கியம் இருக்குது. அந்த வெள்ளை பகுதி இருக்கிறதே, அதில் தான் அதிகப்படியான சத்துக்கள் உள்ளன. இதில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பண்புகள் அதிகம். இதை தூக்கி எறியாமல் கூட்டு அல்லது சட்னி செய்து சாப்பிடலாம். டூட்டி ஃப்ரூட்டி கூட நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க. விவசாயிகள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உண்டு. உருண்டையாக இருக்கும் பழம் பெண் பழம், இனிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நீளமாக இருக்கும் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கணும். நாங்கள் வாங்கினது நீளமான பழம் தான். தர்பூசணி ஒரு மூளை ஆரோக்கியம்னு சொல்லலாம். தர்பூசணியில் உள்ள கோலின் என்ற சத்து நினைவாற்றலை அதிகரிக்கவும் மூளையின் நரம்பு செமிக்களை சீராக்க கடத்தவும் உதவுகிறது. இது அல்சைமர் போன்ற மறதி நோய்களை தடுக்க ஓரளவுக்கு உதவுகிறது. உடலில் ஏற்படும் வீக்கம், அலர்ஜி மற்றும் வலிகளை குறைக்க இதில் உள்ள லேகோபின் மற்றும் வைட்டமின் சி உதவுகிறது. மூட்டு வலி உள்ளவர்கள் இது ஒரு சிறந்த இயற்கை நிவாரணியாக உணவில் எடுத்துக்கொள்ளலாம். முடி வளர்ச்சிக்கு இதில் உள்ள வைட்டமின் சி உடலில் கொலாஜன் உற்பத்தியை தூண்டுகிறது. இது கூந்தலை வலிமையாக்கவும் முடி உதிர்வதை தடுக்கவும் மிகவும் அவசியம். கல்லீரல் பாதுகாப்பு. அமோனியா போன்ற நச்சுக்களை உடலிலிருந்து வெளியேற்ற தர்பூசணி உதவுகிறது. இது கல்லீரலின் சுமையை குறைத்து உடலை தூய்மைப்படுத்தும் பணியை செய்கிறது. தூக்கமின்மை. தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்னு. தர்பூசணியில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் தசைகளை தளர்த்தி மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்தை வர நமக்கு வழிவகுக்கிறது. நேரம் தர்பூசணின்னா நன்மைகள் பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன டிப்ஸு. இரவில் தவிர்க்கலாம். தர்பூசணியை நம்ம அதிக குளிர்ச்சி இருக்கிறனால இரவில் தவிர்த்துக்கிட்டோம்னா அதிகமாக சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை வராது. அப்புறம் அளவோடு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அளவோடு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்ட பின் தர்பூசணி சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிப்பது செரிமான கோளாறு அல்லது அசிடிட்டியை உண்டாக்கும். குறைந்தது ஒரு 30 நிமிஷங்களாச்சாவது